திருக்குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகி விடின். திருக்குறள் தொடர்பான பொருள் மற்றும் விளக்கம். பொருள்: மேகமானது கடலிலிருந்து நீரை முகந்து கொண்டு போய் மீண்டும் மழையாக பெய்யாமல் போகுமானால் மிக பெரிய கடலும் தன்னுடைய வளத்திலும் தன்மையிலும் குறைந்து போகும். குறளுக்கான விளக்கம்: உலகிலேயே வற்றாத ஜீவநதியாக கருதப்படும் மாபெரும் கடல் கூட தன்னிடம் உள்ள நீரை எடுத்து மழையாக பொழியும் மேகத்தை நம்பியே இருக்கிறது. மேகம் மழையை தர மறுத்தால் அளப்பரிய கடலும் வறண்டு போகும் என்பதே இதன் கருத்தாகும். சிறிய கதை: கடலின் கர்வம். ஒரு காலத்தில் விரிந்து பரந்த பெருங்கடலுக்கு ஒரு கர்வம் வந்தது. அது வானில் மிதக்கும் மேகங்களை பார்த்து, நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? என்னிடம் உள்ள நீருக்கு அளவே இல்லை. இந்த உலகமே என்னை வியந்து பார்க்கிறது. ஆனால் நீங்கள் காற்றடிக்கும் திசையெல்லாம் அலைந்து திரிகிறீர்கள். எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை என்று ஆணவத்துடன் கூறியது. அதைக் கேட்ட மேகங்கள் மென்மையாகச் சிரித்து, கடலரசனே, உன் வளம் எங்களால்தான் நிலைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என்றன. இதை ஏற்க மறுத்த கடல் மேகங்களை ஏளனம் செய்தது. இதனால் கோபமடைந்த மேகங்கள் அந்த வருடம் மழையையே பொழியவில்லை. நாட்கள் சென்றன. சுட்டெரிக்கும் சூரியனால் கடலின் நீர் ஆவியாகிச் சென்றதே தவிர மழையாக திரும்பி வரவில்லை. ஆறுகள் வறண்டதால் கடலுக்கு வரும் நீரின் வரத்தும் நின்றது. மெல்ல மெல்ல கடலின் நீர்மட்டம் குறைந்து அதன் வளமும் அழகும் குன்றத் தொடங்கியது. கடலில் உள்ள உயிரினங்கள் தவிக்கத் தொடங்கின. அப்போதுதான் கடலுக்கு தன் தவறு புரிந்தது. நான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நீரை எடுத்து மழையாக பொழியும் மேகத்தின் உதவி இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்த கடல் மேகங்களிடம் மன்னிப்பு கோரியது. அதன் பின் மேகங்கள் கருணை கொண்டு பெருமழையை பொழிந்து கடலின் வளத்தை மீட்டன. குறளுக்கான நெறி: ஒன்றுக்கொன்று சார்பு. உலகில் எவரும் அல்லது எப்பொருளும் தனித்து இயங்க முடியாது. மாபெரும் கடல் கூட மேகத்தின் உதவியை நம்பியே உள்ளது. செய்நன்றி அறிதல்: தன்னிடம் பெற்றதை மீண்டும் மழையாகத் தரும் மேகத்தின் ஈகை தன்மையே இயற்கையின் சமநிலையைக் காக்கிறது. மழையின் சிறப்பு: நீரின்றி அமையாது உலகு என்பதையும் அந்த நீர் மழை மூலமே நிலைத்திருக்கும் என்பதையும் உணர்த்துகிறது.